இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. மனிதனின் மனம் சில நேரம் பூரித்து மன மகிழ்ச்சியில் திளைக்கிறது. பல நேரம் புலம்பி அழுது நனைகிறது. சில நேரம் இதழ்கள் புன்னகை பூசுகிறது. பல நேரம் வெதும்பி வெறுப்பை வீசுகிறது. தானாய் உறுதி கொண்டு உள்ளம் எழுகிறது. தானாய் துவண்டு பள்ளத்தில் வீழ்கிறது. பல நேரம் இயந்திரமாய் உடல் சுழன்று இயங்குகிறது. சில நேரம் சக்தியற்று சடலமாய் சாய்கிறது. மனம் தனக்குத்தானே மண்டியிடுகிறது. இருமாந்து எதர்ச்சையாய் பின் ஆணையிடுகிறது. பணிந்து பார்வையில் கண்டதற்கெல்லாம் பரிவு காட்டுகிறது. சினந்து செவிபடும் யாவைக்கும் சீறி விழுகிறது. தவித்து தவமாய் அன்பு விளைவிக்கிறது. சலித்து சவமாய் பின்னர் விலகிச் செல்கிறது. ஏன் நமக்குள் இத்தனை மாற்றம்? எதற்கா இத்தனை எதிரெதிர் சிந்தனைகள்? எப்படி நம்மை நாம் மாற்றுவது? ஏதேதோ கேள்விகள் தொடராய் மனதில் எழ, சுற்றம் துறந்து சுகதுக்கங்கள் மறந்து பற்றற்று துறவுகள் பண்பட்டு விடும் மனம் என்றோ எனக்கு விடை கிடைத்து விட்டது என்றாலும் கனப்பொழுதில் அதை உதறிவிடுகிறது மனம். உதிர உறவுகள் உதற இயலுமா? உற்ற உறவுகளை தள்ள முடியுமா? கற்ற கல்வி மறந்து மழுங்கிடுமா? நற்றமிழில் ஆவல் உத்திரம் விட்டு ஒளியுமா? எதையும் எதையும் துறப்பதற்கில்லை, எதையும் மறுப்பதற்கும் இல்லை. பின்னே எதற்கு இத்தனை யோசனை? இதுதான் வாழ்க்கையின் மேடை. ஏற்ற வேஷத்தை நடித்துவிட்டு போவதுதானே நம் கடமை. நவரசம் இருந்தால்தானே நாடகம் சுவைக்கும். நாடகத்திற்கே அப்படி என்றால் நம் வாழ்க்கையின் நாடகம் சுவைபட இருக்க இத்தனையும் இருந்து தானே ஆக வேண்டும். ஏற்ற வேடத்தில் தனிமை காட்டிட, எல்லோர் இதயத்திலும் ஒரு சிறு இருக்கையேனும் பெற்றிட இறுதியாய் மனம் உறுதி பூண்டு விட்டது. இப்படி ஒரு வாழ்வில் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் அன்பென்ற சிம்மாசனத்தில் கனப்பொழுதாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நாமும் அப்படி ஒரு சிம்மாசனத்தில் பல இதயங்களில் வீற்றிருப்போம். நம் இதயத்திலும் பலர் அமர இடம் கொடுப்போம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.